ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையில் உயர் அமெரிக்க புள்ளிகள் நிற்கும் போது என்னென்ன நடக்குமோ அவையாவும் கச்சிதமாக நடந்து கொள்கின்றன. வாஷிங்டன் சார்பான ராஜதந்திர முகங்களும் உயர் படைய முகங்களும் தற்போது கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு அமெரிக்காவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு அண்மையில் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்ட 10 TH-57 சி ரேஞ்சர் உலங்குவானூர்திகள் நேற்று டெஸ்ட் ஃப்ளைட் எனப்படும் சோதனை பறப்புகளை மேற்கொண்ட போது அமெரிக்க தலைகளின் பிரசன்னமும் அங்கு இருந்தது. ஆனால் 10 கிளிகளும் ஒன்றாக வானில் வரிசை கட்டி ஒரே நேரத்தில் பறந்த விடயமல்ல இப்போது ஹைலைட்டான ஒரு விடயம். இது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா கடற்படையின் அனைத்து போர்க்களங்களிலும் அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொழில்நுட்பத்தை தாம் அன்பளிப்பாக வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த விடயம்தான் இங்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த அறிவிப்பை கொழும்பில் இன்றும் நின்று சந்திப்புகளை மேற்கொள்ளும் வாஷிங்டன் இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் வெளியுறவு துணை அமைச்சர் போல் கஃபூர் அறிவித்துக் கொண்டார். இந்த அறிவிப்பு தரையில் செய்யப்படவில்லை. மாறாக கொழும்பு துறைமுகத்தில் தான் ஏறி பார்வையிடுவதற்காகவே நங்கூரமிட வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் போர்க்கப்பலான இல்லையென்றால் கடலோர காவல் கப்பலான கஜபாவில் ஏறித்தான் அந்த களத்தை நன்றாக பார்வையிட்ட பின்னர் தெற்காசிய பிராந்தியங்களை மையப்படுத்திய அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இப்போது ஸ்ரீலங்கா கடற்படையில் முக்கிய ரோந்து கப்பலாக உள்ள கஜபாகு முன்னர் அமெரிக்க கடலோர காவல் படையின் ஷெர்மன் என்ற பெயரில் பல வருடங்களாக அமெரிக்காவில் பணியாற்றிய ஒரு களம் என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். அமெரிக்கா தான் பயன்படுத்திய பின்னர் இந்த களத்தை ஸ்ரீலங்காவுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. 2019 ஜூனில் இந்த வெர்மன் களம் கஜபாகுவாக ஸ்ரீலங்காவில் பெயர் மாற்றப்பட்டு ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். கஜபாகு மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா கடற்படையில் ஏனைய களங்களாக இருக்கும் சமுத்ரா மற்றும் விஜயபாகு ஆகியன கூட அமெரிக்க கடலோர காவல் படையின் அதாவது கோஸ்ட் கட்டர்ஸ் எனப்படும் காவல் களங்கள் என்பதும் இன்னொரு விடயம். அமெரிக்கா இவற்றை பாவித்த பின்னர் அன்பளிப்பாகிய வழங்கியது. அதாவது செகண்ட் ஹேண்ட் களங்களாக இவை ஸ்ரீலங்காவுக்கு அன்பளிப்பாக கிட்டி கொண்டது. அமெரிக்காவின் பென்னன் களம்தான் பின்னர் சமுத்ராவாகவும் டக்ளஸ் மன்ரோ களம் விஜயவாகுவாகவும் தற்போது ஸ்ரீலங்கா கடற்படையில் சேவையில் இருக்கக்கூடிய விடயம்னு நீங்கள் அறியக்கூடிய விடயம். இப்போது தான் அன்பளிப்பாகிய வழங்கிய கடற்கலங்கள் உட்பட்ட ஸ்ரீலங்கா கடற்படையின் அனைத்து கடற்கலங்களுக்கும் அமெரிக்காவின் முக்கியமான ப்ராட்பேண்ட் சேட்டலைட் கோபுகாம் மற்றும் இன்மாசட் தொடர்பாடல் கருவிகளை அமெரிக்கா அன்பளிப்பாக பொருத்த உள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த கருவிகள் பொருத்தப்பட்டால் இனிமேல் ஸ்ரீலங்காவின் கடற்கலங்கள் எங்கு நிற்கின்றன, எங்கு செல்கின்றன என்ற விவரங்கள் யாவும் அமெரிக்காவுடன் ரியல் டைம் ஷிப் டு ஷோர் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் என்ற அடிப்படையில் உடனடி இணைப்பில் இருக்கும். அதாவது நேரலையில் இந்த களங்களை அமெரிக்கா கண்காணித்துக் கொள்ள முடியும். இலங்கையை ஆண்டிய கடற்பரப்பில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் வகையில் இந்த புதிய தொழில்நுட்பம் ஸ்ரீலங்கா கடற்படை களங்களில் நவீன செயற்கைக்கோள் தொடர்பாடல் கருவிகளாக பொருத்தப்படுவதாக அமெரிக்க தரப்பில் அறிவிக்கப்பட்டாலும் இந்த கருவிகள் ஸ்ரீலங்கா கடற்கலங்களில் குந்தப்போவதன் உண்மையான நோக்கம் உண்மையில் அதுவல்ல. அதற்கு வேறு ஒரு மிஷன் இருக்கின்றது. இந்த மிஷன் ஈரானுடனான போருடனும் தொடர்பட்ட ஒரு விடயம். கடந்த மார்ச் மாதம் இலங்கை கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய போர்க்கப்பலான தெனா தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறியக்கூடிய விடயம். இந்த களம் மூழ்கடிக்கப்பட்ட பின்னர்
ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட மீட்பு பணிகள் யாவும் நீங்கள் அறிந்த விடயம். இதேபோல இந்த ஈரானிய கலம் மூழ்கடிக்கப்பட்ட சில நாட்களில் இன்னொரு ஈரான் போர்க்கப்பலான புஷர் இலங்கையில் தஞ்சம் கோரியிருந்தது. அந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் இவை யாவுமே அமெரிக்காவை அன்றைய நாட்களில் உற்று நோக்க வைத்திருந்தன. தானே அடித்து மூழ்கடித்த கப்பலுக்கு தனது முன்னிய கப்பலே உதவிய நகர்வை அமெரிக்கா அவதானித்திருந்தது. எனினும் இந்த விடயம் குறித்து நேற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் போல் கபூரை சந்தித்த போது ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுகுமார திசாநாயக்க ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டார். அதாவது சர்வதேச சட்டத்திற்கு இணங்கத்தான் ஸ்ரீலங்கா கடற்படை அன்று அமெரிக்க நீர்மூழ்கி மூழ்கடித்த கலத்துக்கான மீட்பு பணிகளை செய்ததாகவும் அதேபோல ஈரானிய போர்க்கப்பலத்துக்கு தஞ்சம் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டு தமது நிலைப்பாட்டை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க குழுவும் பரவாயில்லை அனைத்துலக கடல் நியமங்களுக்கு ஏற்பத்தான் ஸ்ரீலங்கா இந்த உதவியை வழங்கியது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவும் இந்த நடவடிக்கைக்காக ஸ்ரீலங்கா கடற்படையை தாம் பாராட்டுவதாகவும் சொல்லியதாக ஸ்ரீலங்கா அறிக்கையிட்டுள்ளது. ஆனால் இப்படி வெளிப்பார்வைக்கு சர்வதேச சட்டத்திற்கு இணங்கி ஸ்ரீலங்கா வழங்கிய ஆதரவை அமெரிக்கா பாராட்டுவதாக சொல்லப்பட்டாலும் ஸ்ரீலங்கா கடற்படையின் அனைத்து கடற்கலங்களுக்கும் அமெரிக்க ப்ரோட்பேண்ட் சேட்டலைட் லிங்கை அமெரிக்கா பொருத்தினால் ஏற்கனவே கூறியது போல அவற்றுடன் ரியல் டைம் ஷிப் கம்யூனிகேஷன் என்ற வகையில் நேரலையில் அமெரிக்காவும் இருக்க போகும் நிலைமை வரப்போகின்றது. இதனூடாக இந்த வழியில் தொடர்பு கொண்டு தேவைப்பட்டால் எங்கு ஸ்ரீலங்கா கடற்கலங்கள் நிற்கின்றன, எங்கு அவை செல்ல வேண்டும், எங்கு அவை செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலை எதிர்காலத்தில் அமெரிக்கா கூட வழங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் முக்கியமான 3 கடலோர ரோந்து கலங்கள் யாவும் அமெரிக்காவின் கலங்கள். ஆகியால் அமெரிக்காவுக்கு தனது அன்பளிப்பாக வழங்கினாலும் கூட அவற்றை மேற்பார்வை செய்வதற்கு உரித்து இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு வாதத்தை கூட முன்வைக்கலாம். இதற்கு அப்பால் இனிமேல் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் சீன, ரஷ்ய, ஏன் ஈரானிய கடற்கலங்கள் சென்றால் அந்த நகர்வுகளும் இந்த ஹோப்கா மற்றும் இன்மாசாட் சேட்டலைட் லிங்க் ஊடாக அமெரிக்காவுக்கு ரியல் டைமில் கிட்டும். அதாவது அந்த கலங்கள் செல்லும் போது அவை தொடர்பான கண்காணிப்புகளை அமெரிக்கா செய்ய முடியும். ஸ்ரீலங்காவில் இந்த தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டால், அதாவது ஸ்ரீலங்கா கடற்படை கலங்களில் இந்த தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டால். இதுபோலவே ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இயக்கிக் கொள்ளும் ஷேடோ ஃப்ளீட் எனப்படும் நிழல் கடற்படையில் உள்ள தடை செய்யப்பட்ட கப்பல்களை கண்காணிக்கவும் இந்த தொடர்பாடல் எதிர்வரும் நாட்களில் உதவப் போகின்றது. அண்மையில் இந்து சமுத்திர பரப்பில் இலங்கைக்கு அருகே ஈரான் சார்ந்த 2 எண்ணெய் தாங்கிகளை அமெரிக்க மரைன் குமாண்டோக்கள் அதிரடியாக கைப்பற்றிய விடயம் உங்களுக்கு தெரிந்த விடயம். இவற்றை செய்தி வீச்சும் அவ்வப்போது உங்களுக்கு தந்திருந்தது. ஆகையால் ஸ்ரீலங்கா கடற்படை தொடர்பாடலை தனக்கு கீழ் கொண்டு வரும் வகையிலான ஒரு மிஷனுக்காக இப்போது ஸ்ரீலங்கா கடற்கலங்களில் இந்த ப்ரோட்பேண்ட் சேட்டலைட் லிங்க் பொருத்தப்பட உள்ளது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது கடல்சார் கள விழிப்புணர்வு, செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு, அவசரகால பதில் நடவடிக்கைகள், சட்டவிரோத கடத்தல் முறியடிப்பு என காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆக மொத்தம் அமெரிக்க பாதுகாப்பின் ஒரு புதிய ப்ராக்சியாக, குறிப்பாக கடல் ப்ராக்சியாக ஸ்ரீலங்கா கடற்படை மாற உள்ளமை இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாகின்றது. இந்தியாவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் கோரிக்கையில் 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இராணுவ பொருட்களை ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு 1 மாத காலத்துக்குள் இலவசமாக வழங்க ஒப்புக்கொண்டது. இந்த இராணுவ பொருட்களை கொழும்புக்கு இலவசமாக காவிச் செல்வதற்காக இந்திய கடற்படை கப்பலான ஷர்தாவையும் இந்தியா ஒதுக்கியுள்ள நிலையில்தான் அமெரிக்காவின் புதிய உதவி இப்போது ஸ்ரீலங்காவுக்கு கிட்டுகின்றது. இந்த சேட்டலைட் கருவிகளை அன்பளிப்பு செய்வதை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் போல் கபூர், அமெரிக்கா வழங்கும் இந்த தொழில்நுட்பம் ஸ்ரீலங்கா கடற்படையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பாய்ச்சலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படுத்தும் என விவரித்திருக்கின்றார். அத்துடன் இந்திய பெருங்கடல் முழுவதிலும் ஸ்ரீலங்காவின் கடல்சார் கண்காணிப்பு மேம்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடுகின்றார். அதாவது அமெரிக்காவுக்காக ப்ராக்சியாக ஸ்ரீலங்கா கடற்படை இதனை செய்யும் என்பதுதான் இதன் உள்ளார்த்தமான செய்தி. இந்த விடயத்தில் ஒழிப்பு மறைப்பை செய்ய விரும்பாத ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகராவும் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த உதவிகள் கிட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது இலங்கையில் தங்கியுள்ள அமெரிக்க பசிபிக் வான்படையின், அதாவது பெக்காஃபின் கட்டளை தளபதியான ஜெனரல் கெவின் ஷ்னைடர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஸ்ரீலங்காவின் நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் எனப்படும் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்துரைத்த போது
நவீன போர் முறைகள் நாடுகளின் எல்லைகளுடன் நின்று விடுவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த நவீன போர் முறை இது ஸ்ரீலங்காவுக்குரியது, அமெரிக்காவுக்குரியது என நின்று விடுவதில்லை. ஸ்ரீலங்காவிலும் அமெரிக்கா போர் செய்ய முடியும் என்ற வகையில், அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்தும் அமெரிக்கா தனக்கு எதிரியான நாடுகளுக்காக போர் செய்ய முடியும் என்ற வகையில் தான் ஜெனரல் கெவின் ஷ்னைடரின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. ஷ்னைடர் நாளை வரை இலங்கையில் தங்கியிருந்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நிகழ்ச்சி நிரல்களை எல்லாம் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீலங்காவுக்கு ட்ரோன்களின் போரால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் முதல் சைபர் பாதுகாப்பு வரை, அதாவது இணைய பாதுகாப்பு வரை அவரது குழு இப்போது விரிவாக ஆய்வு செய்து வருகின்றது. குறிப்பாக இணைய ஊடுருவிகள் மற்றும் இணைய மோசடியாளர்களின் சொர்க்கமாக இலங்கை தற்போது மாறிவிட்ட நிலையிலும் இணைய ஊடுருவிகள், அதாவது ஹைக்கர்ஸ், ஸ்ரீலங்கா திரைசேரிக்குள் புகுந்தே மில்லியன் கணக்கான டாலர்களை திருடியும் அளவுக்கு மேம்பாடான ஒரு ஆதிக்கத்தை கொண்டுள்ள நிலையில் இப்போது அமெரிக்கா இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுக்கு சைபர் செக்யூரிட்டியை வழங்க சித்தம் கொண்டுள்ளமையும் தெரிகின்றது. இலங்கையில் தற்போது நிற்கும் அமெரிக்க படைமுகங்களில் சில முகங்கள் சைபர் செக்யூரிட்டி நிபுணத்துவ முகங்களாக இருப்பதால் அவர்கள் இப்போது ஒரு காரியத்தை செய்வதாக சந்தேகங்கள் இல்லைன. அதாவது இதுவரை ஸ்ரீலங்கா சிஐடியினரால் திறக்க முடியாமல் உள்ள முன்னாள் புலனாய்வு தலையும் இப்போது உள்ளே உள்ளவருமான சுரேஷ் சாலையின் மடிக்கணினி மற்றும் கைபேசியை திறக்க இந்த அமெரிக்க சைபர் நிபுணர்கள் உதவி இருக்கக்கூடும் என்ற ஐயங்கள் எல்லாம் வருகின்றன. இன்று வரை சுரேஷ் சாலை உண்ணா நிலை இருக்கின்றார். மூக்கு வழியாக அவருக்கு திரவ உணவு செலுத்தப்பட்டு வருகின்றது. சுரேசாலை இன்று வரை தனது மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசியின் கடவுச்சொற்களை ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு வழங்கவில்லை. இதனால் ஸ்ரீலங்கா சிஐடியினர் அவற்றை திறந்து அதில் என்ன உள்ளன, ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் குறித்த ஏதாவது விவரங்கள் அவற்றில் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் பார்வையிட முடியாத நிலை இருந்த நிலையில் இப்போது அவற்றின் கடவுகளை உடைக்க அமெரிக்க நிபுணர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்திகள் வருகின்றன. ஆனால் உறுதிப்பாடு இல்லை. ஒருவேளை அமெரிக்க முகங்கள் இந்த கடவுச் சொற்களை உடைக்க உதவினால் அது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக மாறக்கூடும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், சுவிஸில் நடந்த அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அணு ஆயுத கண்காணிப்பாளர்களை ஈரான் தனது நாட்டுக்குள் அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் கூறிய போதும் அவ்வாறான எந்த ஒரு உறுதிமொழிகளையும் தமது தரப்பு அளிக்கவில்லை என ஈரான் மறுத்துள்ளதால் இப்போது மீண்டும் ஒரு இழுபறி உருவாகியுள்ளது. தற்போது ஜேடி வான்ஸ் மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். நேற்று சுவிஸிலிருந்து புறப்பட்ட அவர் தனது பயணத்துக்கு முன்னர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் நன்றாக நடந்ததாகவும் விவரித்துக் கொண்டார். இந்த பின்னணியில் தான் இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகள் இன்று மீண்டும் அமெரிக்காவில் அமெரிக்க அனுசரணையுடன் நடக்க உள்ளன. இதற்கிடையே ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய பெரும் செலவீனம் மற்றும் பொருளாதார அடி விளைவுகளை விட ஈரான் அணு ஆயுதம் ஒன்றை உருவாக்கும் நகர்வை தடுப்பதே முக்கியம் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் கூறியிருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் செனட் உறுப்பினர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் கோரி வரும் இராணுவ செலவீனத்தை விட இந்த செலவு மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக. ஈரான் மீதான அமெரிக்க போர் பில்லியன் கணக்காக செலவை ஏற்படுத்தினாலும் அமெரிக்காவுக்கு அதனால் என்ன பலன் ஏற்பட்டது என்பது இப்போது ஒரு முக்கியமான விடயம். இந்த விமர்சனங்களை சமாளிப்பதற்காகவே எந்த செலவீனம் இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதம் ஒன்றை உருவாக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறான செலவினங்கள் எல்லாம் எதிர்பார்க்கத்தக்கதுதான் என ட்ரம்ப் ஒரு சமாளிப்பு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கடக்கும்போது அமெரிக்கா அல்லது ஏனைய நாடுகளுடன் தவறான புரிதல்கள் இல்லையென்றால் முருகல்கள் ஏற்படுவதை தடுக்க ஒரு ஹொட்லைனை அமைக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹொட்லைன் தொலைபேசி இணைப்பை அமைக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக தற்போது கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. போருக்கு முன்னர் சராசரியாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக 110 கப்பல்கள் பயணித்த நிலையில் தற்போது இந்தளவுக்கு இந்த தொகை எட்டாவிட்டாலும் இந்த கப்பல் போக்குவரத்து உயர்ந்து வருகின்றது. இறுதியாக பிரான்சில் வெப்பநிலையில் புதிய சாதனைகள் நேற்று முறியடிக்கப்பட்டுள்ளன. கோரோஸ் மற்றும் சாண்ட்ரோவில் வெப்பநிலை 43 பாகையை கடந்திருக்கின்றது. போதோவில் 41.9 செல்சியஸ் கடந்திருக்கின்றது. இவை போன்ற சாதனைகள் முன்னெப்போதும் பிரான்சில் பதிவு செய்யாத நிலைமையாகும். பிரான்சில் வெப்ப அலை தொடர்ந்தும் தாக்கி வருகின்றது. ஐரோப்பாவில் தொடரும் வெப்ப அலையால் பிரான்ஸ் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இதுவரை 18 பேர் இந்த வெப்பம் காரணமாக பலியாகி உள்ளனர். இதேவேளை கார் ஒன்றுக்குள்
தவறுதலாக வைத்து பூட்டப்பட்ட 2 மற்றும் 4 வயதான சிறார்களும் இந்த வெப்பத்தால் பலியாகியுள்ள துன்பியல் செய்தியும் வந்திருக்கின்றது. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த உயர் அழுத்த மண்டலம் ஐரோப்பாவில் வெப்பத்தை அதிகரிக்க வைக்கின்றது. பிரித்தானியாவிலும் வெப்பம் உயரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இந்த வார இறுதி வரை ஐரோப்பாவில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்பது நிதர்சனமாக உள்ள ஒரு விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.